إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பனு இஸ்ரவேலர்களின் மிகப்பெரிய நபியாக விளங்கிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றின் பல பகுதிகளை நாம் பார்த்திருந்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள், ரசூலாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். பிறகு தனக்கு உதவியாக தனது சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னோடு ஃபிரௌனிடத்திலே நபியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அல்லாஹு தாலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்புகிறான். இருவரும் ஃபிரௌனிடம் சென்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஃபிரௌன் சத்தியத்தை மனமுரண்டாக மறுத்தான். பிறகு ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியிலே அல்லாஹுவின் அற்புதம், ஆயா, அத்தாட்சி வெற்றி பெற்றது. சூனியக்காரர்கள் தோல்வி அடைந்தார்கள். சூனியக்காரர்கள் உண்மையிலே நாம் செய்தது சூனியம் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது சூனியம் அல்ல, அது ஒரு பெரும் அற்புதம், அத்தாட்சி இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. உடனே அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள், சுஜூதிலே விழுந்தார்கள், தாங்கள் செய்ததற்காக அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். ஃபிரௌன் இதை கண்டு இன்னும் கோபமடைந்து அவர்களை மிரட்டினான். ஆனால் அவர்கள் ஃபிரௌனுடைய மிரட்டல்களுக்கு பயப்படவில்லை. அல்லாஹுவை அஞ்சினார்கள், மறுமையை அஞ்சினார்கள். ஈமானிலே அவர்கள் உறுதியாக நின்றார்கள். இந்த நிகழ்வு மிக ஒரு முக்கியமான நிகழ்வு. அன்றைய காலத்தில் இருந்த ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய மக்களுக்கும் ஃபிரௌனை சார்ந்தவர்களுக்கும் போதுமான சான்று ஈமான் கொள்வதற்கான. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபிதான், அவர் சூனியக்காரர் அல்ல, அவர் சொல்வது உண்மை, அவர் சொல்வது இறைவேதம், இறைத்தூது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இதைவிட வேறு எந்த அச்சாட்சியும் எவருக்கும் தேவை இருக்கவில்லை. என்றாலும் அவர்கள் அநியாயம் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயமான பனு இஸ்ரவேலர்களை தொடர்ந்தும் அவர்கள் கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். இந்த பூமியிலே பெருமை அடித்து அகங்காரத்தோடு அநீதி இழைத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருந்தது. அதே போன்று அவனை போன்றே மோசமான ஒரு கூட்டம் அவனுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை அல் குர்ஆனின் பல இடங்களிலே அதில் உள்ள படிப்பினைகளை நாம் உணர்ந்து கொள்ளும் விதமாக எடுத்துரைத்திருக்கின்றான். ஃபிரௌனை போலவே ஃபிரௌனுடைய நெருங்கிய ஆட்களும் மோசமானவர்களாக இருந்தார்கள். ஃபிரௌனுடைய ஆட்சி சென்று விட்டால் அவர்களுக்கு ஃபிரௌனிடமிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள், உலக இன்பங்கள் இல்லாமல் போய்விடும். அதனால் அவர்களும் இந்த பிரச்சாரத்தை விரும்பவில்லை. பொதுவாக சூரத்துல் அராஃபிலே ஃபிரௌனுடைய ஆட்கள், ஃபிரௌனுடைய நெருங்கிய சபை ஃபிரௌனை பார்த்து என்ன சொன்னது என்பதை பற்றி 127வது வசனத்திலே பேசுகிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது? وَقَالَ الْمَلَأُ مِنْ قَوْمِ فِرْعَوْنَ أَتَذَرُ مُوسَى وَقَوْمَهُ لِيُفْسِدُوا فِي الْأَرْضِ وَيَذَرَكَ وَآلِهَتَكَ. ஃபிரௌனுடைய நெருங்கியவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபிரௌனை பார்த்து கேட்டார்கள், மூசாவையும் அவருடைய கூட்டத்தையும் பூமியிலே கேடு விளைவிப்பதற்காக விட்டு விடுகின்றீர்களா? وَيَذَرَكَ وَآلِهَتَكَ, மூசா உங்களையும் நீங்கள் வணங்குகின்ற உங்களுடைய கடவுள்களையும் விட்டு விடுவார். நீங்கள் மூசாவை பூமியிலே இவ்வாறு கேடு விளைவிப்பதற்கு விடுகிறீர்களா? இப்போது யார் கேடு விளைவிக்கிறார்கள்? ஃபிரௌன் அல்ல,
ஃபிரௌனுடைய கூட்டம் அல்ல. பனு இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி அவர்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை கொலை செய்து அவர்களுள்ள பெண்களை அதில் அவர்களுள்ள ஆண்களை அடிமைப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தி நடத்துகிற ஃபிரௌன் கொடுமைக்காரன் அல்ல, பூமியிலே மோசம் செய்பவன் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டமும் தான் பூமியிலே கேடு விளைவிக்கக்கூடியவர்கள். இவ்வாறுதான் அநியாயக்காரர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் எப்போதும் பார்க்கலாம். அதற்கு ஃபிரௌன் அவர்கள் என்ன பதில் சொன்னான்? கால சனுகத்திலு அபனாஅஹும், அவர்களுடைய ஆண் மக்களை நாங்கள் கொலை செய்வோம். வனஸ்தஹி நிசாஅஹும், அவர்களில் பெண்களை மட்டும் விட்டு வைப்போம். வ இன்னா ஃபௌகஹும் காஹிரூன், நாங்கள் அவர்களுக்கு மேலால் அதிகாரம் செலுத்துபவர்களாகவே இருப்போம். எனவே நாங்கள் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவர்களாகவே இருப்போம். அவர்களை நாங்கள் கொடுமைப்படுத்தி கொண்டே இருப்போம். இவ்வாறு நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று ஃபிரௌன் இந்த நிகழ்வுக்கு பிறகும் அசத்தியத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்தை பார்த்து ஃபிரௌனுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு பிறகு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தஆலா 28வது ஆயாவிலே சொல்கிறான், கால மூசா லிகௌமிஹி இஸ்தஈனு பில்லாஹ், தனது கூட்டத்தை பார்த்து மூசா சொன்னார், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். வஸ்பிரு, பொறுமை செய்யுங்கள். இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. யூரிதுஹா மன் யஷா மின் இபாதி, தனது அடியார்களிலே அவன் நாடியவர்களுக்கு இந்த பூமியை வாரிசாக கொடுப்பான். இன்று ஃபிரௌன் ஆட்சி செய்கிறான். நாளை நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுக்கலாம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், சிறந்த இறுதி முடிவு இறையச்சமுள்ளவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள். நபி அவர்களும் ஆரம்ப காலத்திலே மக்கா காபிர்களால், இந்த உம்மத்தின் அபூஜஹல், இந்த உம்மத்தின் ஃபிரௌன் அபூஜஹலால் கொடுமைப்படுத்தப்படுகிற பொழுதெல்லாம் மக்களுக்கு சொன்னது, அல்லாஹ்விட நெருங்குங்கள், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள், பொறுமை செய்யுங்கள். இதையே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். பொறுமை மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக ஒடுக்கப்படுகிற அந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேட வேண்டும். ஒதுக்கப்படுகிற நேரத்திலே மூசா நபியுடைய கூட்டம் பனு இஸ்ரவேலர்கள் என்ன சொல்கிறார்கள்? காலு ஊதீனா மின் கப்லி அன் தஅதியனா வ மின் பஅதி மா ஜிஅதனா, மூசாவே, நீங்கள் வருவதற்கு முன்னாலும் நாங்கள் நோவினைக்கு உள்ளானோம், நீங்கள் வந்ததற்கு பிறகும் கூட நாங்கள் நோவினைக்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கிறோம். எனவே எங்களிடத்து இந்த வித்தியாசம் இல்லை. ஃபிரௌன் அன்றும் கொடுமைப்படுத்தினான், இன்றும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போது மூசா நபி அவர்கள் சொல்கிறார்கள் தனது சமுதாயத்தை பார்த்து, அஸா ரப்புக்கும் அன் யுஹ்லிக அதுவக்கும் வயஸ்தக்லிஃபக்கும் ஃபில் அர்தி ஃபயன்துர கைஃப தஅமலூன், உங்களுடைய ரப்பு உங்களுடைய எதிரிகளை அழித்துவிட்டு உங்களை இந்த பூமியிலே அதிகாரமுள்ளவர்களாக ஆக்குவதற்கு போதுமானவன். பிறகு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவன் பார்ப்பான். இந்த பூமியிலே உங்களுக்கு ஆட்சி வருகிற பொழுது, உங்களுக்கு அதிகாரம் வருகிற பொழுது, நீங்கள் ஃபிரௌனை போன்று மோசமாக நடந்து கொள்கிறீர்களா, நல்லவர்களாக நடந்து கொள்கிறீர்களா, அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு மற்றவர்களுக்கு நனவு செய்து வாழ்கிறீர்களா என்பதை அல்லாஹு தஆலா பார்ப்பான் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்திற்கு நன்மாராயம் சொல்கிறார்கள். இறைவன் நாடினால் உங்களுடைய எதிரியை அழிப்பது அவனுக்கு ஒன்றும் பெரிய விடயம் அல்ல. எனவே இது ஒரு சோதனை. இந்த சோதனையிலே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள், உங்களுக்கு எதுவும் சோதனை, உங்களுக்கு ஆட்சியை தந்தாலும் அது சோதனை. நீங்கள் எப்படி நடப்பீர்கள் என்பதை அவன் பார்ப்பான். சூரத் காஃபிருடைய 40வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா ஜாஅஹும் பில் ஹக், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை மின் இந்தினா, எங்களிடமிருந்து அவர்களிடத்தில் கொண்டு வந்தபோது, ஃபிரௌனிடத்திலும் அவனுடைய கூட்டத்தாரிடத்திலும் என்ன சொன்னார்கள்? காலு குதுலு அப்னா அல்லதீன ஆமனு மஅஹு, அவரோடு ஈமான் கொண்டவர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்களிடத்திலே இருக்கின்ற பாசை இதுதான். சத்தியத்தை அவர்கள் வெல்ல முடியாது. அவர்களால் சத்தியத்துக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியாது. எனவே அவர்கள் செய்ய வேண்டியது அக்கிரமம், கொலை செய்வது, மிரட்டுவது. எனவே உக்துலு அப்னா அல்லதீன ஆமனு மஅஹு, அவரோடு ஈமான் கொண்டவர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யுங்கள்
என்றால் வளரக்கூடாது இல்லையா? ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் பிள்ளைகள் பெருகி மார்க்கம் இஸ்லாம் பெருகிவிடக்கூடாது. அவர்கள் பெருகினால் நாங்கள் தோல்விக்குள்ளாகுவோம். அதனால் என்ன சொல்கிறார்கள்? உக்துலு அப்னா அல்லதீன ஆமனு வஸ்தஹ்யூ நிசாஅஹும், பெண்களை மாத்திரம் வையுங்கள், என்றால் பெண்கள் எங்களுக்கு வேலைக்கு தேவை, அடிமைப்படுத்துவதற்கு தேவை. வமா கைதுல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال. அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான், காஃபிர்களின் சதி வெறும் வீணா போன சதியை தவிர வேறொன்றுமில்லை. அவர்கள் உலகத்திலே சதி செய்யலாம், அதனால் அவர்கள் பயனடையலாம். அந்த பயனெல்லாம் எந்த அர்த்தமும் அற்ற பயன்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்கு ஆளாகுவார்கள். அந்த சதியெல்லாம் வீணா போய்விடும். ஃபிரௌனுடையவும் அவனுடைய கூட்டத்துடையும் சதியெல்லாம் எப்படி கடலுக்குள் வீணா போனதோ அதே போன்றுதான் ஏனைய காபிர்களும் உடைய சதிகளும் அவ்வாறுதான் நாம் மூமின்களாக முஸ்லீம்களாக சரியாக நடந்து கொண்டால். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போட்டி போட நின்றவர்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் சொல்வது உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யார் ஈமான் கொண்டார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுக்கு கீழ் இருந்த பனு இஸ்ரவேல்கள் தவிர உள்ளவர்கள் பெரும்பாலானவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஆங்காங்கே ஓரிருவர் இருந்திருப்பார்கள். எங்களுக்கு தெரியும், மிக முக்கியமாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள் ஈமான் கொண்டார்கள். மாட மாளிகையிலே செல்வ செழிப்பிலே எல்லா சுகங்களையும் அனுபவித்து வாழ முடியுமான ஒரு பெண்மணியாக அவர் இருந்தார் இந்த உலகத்திலே. ஆனால் அந்த பெண்மணிக்கு இந்த உலகம் பெரிதல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் முக்கியமல்ல என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய சத்தியம்தான் முக்கியம். அல்லாஹ்வின் சுவர்க்கத்துக்கு செல்வதுதான் நோக்கம் என்றிருந்தது. அதனால் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீதுல் ஃபுதூன் என்கின்ற அந்த செய்தியிலே அதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த செய்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுக்கும் இடையிலே நடந்த போட்டியிலே அங்கே ஆசியா அவர்கள் சமூகம் அளித்திருந்தார்கள் என்றும், அவர்கள் ஒரு சாதாரணமான ஆடையிலே, அதாவது அலங்காரமற்ற ஆடையிலே இருந்ததாகவும் சொல்கிறார்கள். காரணம் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆசியா அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். யார் ஆசியாவை அந்த கோலத்திலே பார்க்கின்றார்களோ அவர்கள் நினைப்பார்கள், ஃபிரௌனுடைய ஆட்கள் பார்க்கின்ற பொழுது இவர் ஃபிரௌனுக்கு இறக்கப்பட்டு இவ்வாறு ஒரு அலங்காரமற்ற ஆடையிலே அங்கே காட்சி அளிக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அவர்களுடைய கவலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதிலே தான் இருந்தது என்று அந்த செய்தியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். சரி, இந்த நிகழ்வுக்கு பிறகு அதிகமானவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்று பார்த்தால் இல்லை. அல்லாஹ் தஆலா யார் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றி சொல்கிறான். சூரத் யூனுஸுடைய 83வது ஆயாவிலே சொல்கிறான், ஃபமா ஆமன லிமூஸா இல்லா துர்ரிய்யத்துன் மின் கௌமிஹி அலா ஹௌஃபின் மின் ஃபிர்அவுன வமலஇஹி அன் யஃப்தினஹும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கூட்டத்திலிருந்து ஒரு சமுதாயம், குறைந்தவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? ஈமான் கொண்டிருந்தார்கள். துர்ரிய்யத்தும் மின் கௌமிஹி, அதுவும் அலா ஹௌஃபின் மின் ஃபிர்அவுன், ஃபிர்அவுன் விஷயத்திலே அவர்கள் பயந்தவர்களாக ஈமான் கொண்டிருந்தார்கள். ஈமானை வெளிப்படையாக அவர்கள் கொண்டாட முடியாது. ஃபிரௌன் ஒரு கொடுங்கோலன். ஃபிரௌனோடு மட்டுமல்ல, வமலஇஹிம், அந்த ஃபிரௌனிடமும் அவர்களுடைய அந்த கூட்டத்தையும் பயந்தவர்களாக அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். ஏன் பயப்பட்டார்கள்? ஐயஃப்தீனஹும், அவர்களை மார்க்கத்திலிருந்து திசை திருப்பி விடுவார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களை ஃபித்னாவுக்கு, சோதனைக்கு, கஷ்டத்துக்கு உள்ளாக்குவார்கள், மார்க்கத்தை விடுவதற்கு வற்புறுத்துவார்கள். வ இன்ன ஃபிர்அவுன லஆனின் ஃபில் அர்த், நிச்சயமா ஃபிர்அவுன், ஏன் இந்த இப்படியெல்லாம் ஃபிர்அவுனுடைய கூட்டம் நடந்தார்கள்? ஃபிர்அவுன் பூமியிலே பெருமை அடித்தவனாக இருந்தான், அகங்காரம் கொண்டவனாக இருந்தான். வ இன்னஹு லமினல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அவன் இஸ்ராஃப், வரம்பு மீறக்கூடியவர்களில் ஒருவனாக இருந்தான். அவர்களை கொலை செய்வதிலே, தண்டனை கொடுப்பதிலே, மோசமாக நடந்து கொள்வதிலே வரம்பு மீற நடக்கக்கூடிய ஒருவனாக இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம்
அவர்கள் ஈமான் கொண்ட தன் சமுதாயத்தை பார்த்து என்ன சொன்னார்கள்? வகால மூசா யா கௌமி, என் கூட்டத்தாரே, இன் குந்தும் ஆமன்தும் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தால் ஃபஅலைஹி தவக்கலு, இன் குந்தும் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அவன் மீதே நீங்கள் தவக்குள் வையுங்கள், அவன் மீதே நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள், உங்கள் காரியங்களை அவனிடத்திலே நீங்கள் ஒப்படையுங்கள். எனவே இந்த மாதிரியான கட்டத்திலே அல்லாஹு தாலாவின் மீது தவக்குள் வைப்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்துக்கு போதிக்கிறார்கள். உள்ளம் அல்லாஹுவோடு தொடர்பட்டு இருக்க வேண்டும். சோதனைகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது ஃபகாலு அலல்லாஹி தவக்கல்னா ரப்பனா, அவர்களும் என்ன சொன்னார்கள்? அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹுவின் மீதே நாங்கள் தவக்குள் வைத்து விட்டோம். வேறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் ஈமான் கொண்டவர்கள். ரப்பனா, எங்கள் இறைச்சகனே, லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமி ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தின் சோதனைக்கு எங்களை உள்ளாக்கி விடாதே. அவர்கள் எங்களை சோதனை செய்து ஃபித்னாவுக்குள்ளாக்கி எங்களை மதம் மாற்றுகின்ற, எங்களுடைய ஈமானை பாதிக்கின்ற நிலைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே. வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், காஃபிரான கூட்டத்தாரிடமிருந்து உன்னுடைய அருளை கொண்டு எங்களை காப்பாற்றிவிடு. இங்கே இவர்கள் ஈமான் கொண்டார்கள், அல்லாஹுக்காக ஈமான் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்விடை நெருங்குகிறார்கள், அல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்தனை செய்கிறார்கள், நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். இங்கே நாங்கள் தான் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் இந்த கூட்டத்திலேயே மற்றவர்கள் எல்லோரையும் விட ஈமானிலே மூசா நபியை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்ற பெருமையோடு அவர்கள் இருக்கவில்லை. அல்லாஹுவை சார்ந்து பயந்து அல்லாஹுவை நெருங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். وأوحينا إلى موسى وأخيه أن تبوأ لقومكما بمصر بيوتا. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசாவுக்கும் அவருடைய சகோதரனுக்கும் நாம் வஹி அறிவித்தோம், நீங்கள் இருவரும் உங்களது கூட்டத்தாருக்காக எகிப்திலே, மிஸ்ரிலே வீடுகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இங்கே வீடுகளை உருவாக்குங்கள் என்பது, ஏற்கனவே அவர்கள் வீடுகள் இல்லாமல் இருப்பார்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா இங்கே வீடுகளை உருவாக்குங்கள் என்பது சில அறிஞர்களின் கருத்துப்படி புதிதாக நீங்கள் வீடுகளை உருவாக்கி கொள்ளுங்கள். சிலர் சொல்கிறார்கள், ஏன் அல்லாஹு தாலா இவ்வாறு வீடுகளை உருவாக்கி கொள்ள சொன்னார்? இது உறுதியாக கட்டப்பட்ட வீடு போன்று இல்லாமல் அவர்கள் அந்த எகிப்தில இருந்து போக வேண்டும் என்பதனால் கூடாரங்களை போன்ற அமைப்பிலே, டென்ட் போன்ற அமைப்பிலே நீங்கள் வீடுகளை கட்டி கொள்ளுங்கள் என்று நாடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிலர் இருக்கின்ற வீடுகளையே நீங்கள் இங்கே நாடப்படுகிறது என்றும் கருதுகிறார்கள். என்றாலும் இங்கே அவர்கள் புதிய வீடுகளை, புதிய கட்டிடங்களை கட்டுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இது சில நேரம் அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயே இன்னும் ஒரு வீடு அல்லது இன்னொரு கட்டிடம் கட்டுவதற்கு சொல்லப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கலாம். ஏனென்றால் இங்கே நாங்கள் இந்த ஆயாவுடைய முன்னால் வரக்கூடிய செய்திகளையும் பின்னால் வரக்கூடிய செய்திகளையும் இந்த ஆயாக்களின் ஓட்டங்களை பார்க்கின்ற பொழுது, ஃபிரௌன் கொடுங்கோலன், அவன் அங்கே அவர்களை வணங்குவதற்கு விடமாட்டான். பொதுவாக பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய ஆலயங்களிலே தான் வணக்கம் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே அவர்களுக்கு ஆலயங்களிலே வணக்கம் செய்வதற்கு தொழுகைகளை தொழ முடியாது. இப்போது என்ன செய்ய முடியும்? அவர்கள் வீடுகளிலே அல்லது வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு அறையை கட்டி, ஒரு அமைப்பை கட்டி அதிலே அவர்கள் தொழ வேண்டும். அதற்காக இது கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்றால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும், நீங்கள் இருவரும் உங்களுடைய கூட்டத்தாருக்காக வீடுகளை கட்டுங்கள், உருவாக்கி கொள்ளுங்கள். வஜஅலு புயூதகும் கிப்லா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இங்கே கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பது உங்களுடைய வீடுகளை நீங்கள் பள்ளிவாசலாக, தொழுமிடங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று விளக்கம் கொடுக்கலாம். எனவே அந்த விளக்கம் தான் பொருத்தமாக தெரிகிறது. எனவே இப்போது நீங்கள் வெளியிலே சென்று ஆலயங்களிலே தொழுகிற பொழுது உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அங்கே சென்று உங்களை தொழ முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் தொழுகிற பொழுது உங்களை யாரும் பார்க்க முடியாது. வஜஅலு புயூதகும் கிப்லா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கிப்லாவாக ஆக்குங்கள் என்றால் உங்களுடைய வீடுகளை நீங்கள் தொழுமிடமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். வபஷ்ஷிரில் முஃமினீன், நபியே மூமீன்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கே தொழுகை இந்த கட்டத்திலும் தொழ வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகையுடைய முக்கியத்துவம் அந்த சமுதாயத்துக்கு
அல்லாஹு தாலாவால் சொல்லப்படுகிறது. கொடுமைப்படுத்தப்படுகிற இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அல்லாஹுவிடமிருந்து தூரமாக முடியாது. நாங்கள் அந்த மாற்று சமுதாயம் எவ்வளவு பலமான சமுதாயமாக இருந்தாலும் அவர்களுக்குள் கரைந்து போகக்கூடாது. நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை பேண வேண்டும், எங்களுடைய அகீதாவை பேண வேண்டும், எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் எங்களுக்குள் குறைந்து எங்களால் முடியுமான முறையிலே நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹு தாலா இங்கே அவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்டுமாறு சொல்கின்றார். ஓபஷரில் மூமினின், மூமீன்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்கிறான். எனவே மூமீன்கள் எப்போதும் அல்லாஹு தாலாவுடைய உதவி வரும், அல்லாஹு தாலாவுடைய நன்மை எங்களுக்கு கிடைக்கும் என்கிற மேலெண்ணத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹுவை நெருங்குவதாக இருந்தால் அல்லாஹு தாலா மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆதரவு எப்போதும் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிய சமுதாய திட்டத்திலே பிரச்சாரம் செய்கிறார்கள். பல்வேறு அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா மூசா நபி அவர்களுக்கு வழங்குகின்றார். அந்த அத்தாட்சிகள் எல்லாம் அவர்களிடத்திலே வந்தாலும் அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா குறிப்பாக 9 அத்தாட்சிகளை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். சூரத்துல் இஸ்ராவுடைய 101, 102வது ஆயாக்களில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஆதைனா மூசா 9 ஆயாத்தின் பையினாத். மூசாவுக்கு நாங்கள் 9 தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். வஸ்அல் பனி இஸ்ராயில், நபியை நீங்கள் பனு இஸ்ரவேலர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். இப்போது இருக்கிற பனு இஸ்ரவேலர்களிடத்திலே, நபியுடைய காலத்தில் இருக்கிற பனு இஸ்ரவேலர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். அவர்களுக்கு மூசா நபிக்கு நாங்கள் 9 அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறோம். இத் ஜாஅஹும் ஃபகால லஹு ஃபிர்அவுன் இன்னி லஅظنك யா மூசா மஸ்ஹூரா. ஆனால் ஃபிர்அவுனுடைய பதில் எப்படி இருந்தது? மூசாவே, நீங்கள் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் கொடுத்த பதில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூனியம் செய்யப்பட்டவர், பைத்தியக்காரர் அல்லது சூனியக்காரர், சூனியம் செய்கின்றவர் என்றெல்லாம் அவர்கள் சந்தேகித்தார்கள். மூசா நபி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? قال لقد علمت ما أنزل هؤلاء إلا رب السماوات والأرض بصائر وإني لأظنك يا فرعون مثبورا. இவை, இந்த அத்தாட்சிகள் ரப்பு சமாவாதி வல் அர்த், வானங்களினதும் பூமியினதும் இரட்சகன் தான் இறக்கி வைத்திருக்கிறான். தெளிவான அத்தாட்சிகளாக, ஆதாரங்களாக இறக்கி வைத்திருக்கிறான் என்பதை நிச்சயமாக உமக்கு தெரியும். ஃபிரௌனே, நீர் அழிந்து போவீர் என்று நான் நினைக்கிறேன். மூசா நபியை பார்த்து நீங்கள் சூனியம் செய்யப்பட்டவர் என்று நினைக்கிறேன் என்று சொன்னதற்கு மூசா நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபிரௌனே, இது அல்லாஹ் இறக்கி வைத்த அத்தாட்சிகள் என்பது உமக்கு தெளிவாகவே தெரியும். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாதனால் நீர் அழிவுக்குள்ளாக போகிறீர் என்று நான் நினைக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். என்ன 9 அத்தாட்சிகள்? எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்பமாக கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள் அவர்களது கைத்தடி கீழே போட்டால் பாம்பாக மாறியது. அதே போன்று அவருடைய கையை சட்டைக்குள் எடுத்து வெளியிலே எடுக்கிற பொழுது அது இலங்கக்கூடியதாக இருந்தது. இந்த 2 அத்தாட்சிகள். இதை தவிர வேறு என்ன அத்தாட்சிகள்? அதை நாங்கள் பார்ப்போம். இன்னும் பல ஆயாக்களிலே அல்லாஹு தஆலா என்னென்ன அத்தாட்சிகளை அந்த சமுதாயத்துக்கு கொடுத்தான் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறான். சூரத்துல் ஆராஃபுடைய 130வது ஆயாவிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். وَلَقَدْ أَخَذْنَا آلَ فِرْعَوْنَ بِالسِّنِينَ وَنَقْصٍ مِّنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَذَّكَّرُونَ. ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நாங்கள் பஞ்சத்தை கொண்டு பிடித்தோம். இது 3வது ஒரு அத்தாட்சி. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பஞ்சத்தை கொடுத்தான். வனக்ஸிம் மின ஸமராத், இன்னொரு அத்தாட்சி, விளைச்சல்களிலே குறைவை ஏற்படுத்தினான். அவர்களுடைய விவசாயங்கள், விளைச்சல்களிலே அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற விதத்திலே குறைவை ஏற்படுத்தினான். இதெல்லாம் எதற்கு? லஅல்லஹும் யذكرون, அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக. எனவே அல்லாஹு தஆலா பல நேரங்களிலே பஞ்சத்தை கொடுப்பது அல்லது விளைச்சல்களிலே குறைவு ஏற்படுத்துவது எல்லாம் இந்த சோதனைகள் எதற்காக? நாம் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. நாம் இதை யோசித்து படிப்பினை பெற்று அல்லாஹ் தான் இதை இறக்கி இருக்கிறான், அல்லாஹ் நாடினால் இதைவிட கடுமையானதை கூட இறக்கலாம். இது நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு விடயம்.
ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா மூசா நபி அவர்கள் வாழ்கிற அந்த காலத்திலே இந்த 2 அத்தாட்சிகளை மேலதிகமாக கொடுத்தான். فَإِذَا جَاءَتْهُمُ الْحَسَنَةُ قَالُوا لَنَا هَذِهِ அவர்களுக்கு ஏதாவது ஒரு நலவு வரும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள்? ஃபிரௌனுடைய கூட்டம், இது எங்களுக்குரியது, இது எங்களுக்குரியது, நாங்கள் இதற்கு தகுதியானவர்கள், நாம் செயல்பட்டதனால் எங்களுக்கு இது கிடைத்தது என்று சொல்வார்கள். நல்ல நிலையிலே இருக்கிற பொழுது وَإِن تُصِبْهُمْ سَيِّئَةٌ يَطَّيَّرُوا بِمُوسَى وَمَن مَّعَهُ அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, பஞ்சம், பட்டினி, விளைச்சல்களிலே குறைவு, இவ்வாறு அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருப்பவர்களையும் பார்த்து, அவர்கள் சகுனமாக இருக்கிறார்கள், அவர்களால் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூமின்களையும் சந்தேகித்தார்கள். அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான், அலா இன்னமா தாயிருஹும் இன்தல்லாஹ் வலக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இவற்றை ஏற்படுத்துவது அல்லாஹ்விடம் இருந்துதான், அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது, அல்லாஹ் தான் இதை தீர்மானிக்கிறான். நல்லதை கொடுப்பதும் அதற்கு மாற்றமானதை கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. வசதி ஏற்படுவதும் வறுமை ஏற்படுவதும், விளைச்சல்களிலே அதிகமாக விளைவதும் விளைச்சல்களிலே குறைவு ஏற்படுவதும் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அங்கே மூசாவுக்கோ அவரோடு இருப்பவர்களுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லது நலவு வருகிற பொழுது அது உங்களிடமிருந்து வந்தது, அதற்கு நீங்கள் தகுதியானவர், அப்படியெல்லாம் கிடையாது. அதை ஏற்படுத்துகின்றவன் இறைவன், அவன் சோதனைக்காக ஏற்படுத்துகிறான். வலக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன். ஆனாலும் அவர்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உலகத்தின் அறிவு இருக்கலாம், எப்படி விவசாயம் செய்வது, எப்படி வியாபாரம் செய்வது என்கின்ற உலக அறிவு கல்வி இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன அறிவு இல்லை? இறைவனை பற்றிய, இறைவன் கொடுக்கிற சோதனைகளை பற்றிய, இறைவனுடைய பண்புகளை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. ஏன் இதெல்லாம் வருகிறது என்கின்ற வேத அறிவு அவர்களிடத்திலே இல்லை. வலக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன். ஆனாலும் அவர்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்கள், தெரியாதவர்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? وقالوا مهما تأتنا به من آية لتسحرنا بها فما نحن لك بمؤمنين. மூசாவே, நீங்கள் எந்த அத்தாட்சியை எங்களிடத்திலே கொண்டு வந்தாலும், எங்களை சூனியம் செய்வதற்காக, எங்களை மயக்குவதற்காக, எங்களை மடக்குவதற்காக, எங்களுக்கு சூனியம் வைப்பதற்காக நீங்கள் எந்த அத்தாட்சியை கொண்டு வந்தாலும் ஃபமா நஹ்னு லக பிமுமினீன், நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள போவதில்லை. எவ்வளவு தெளிவான பதில்! நீங்கள் எவ்வளவு பெரிய அத்தாட்சியை தெளிவாக நிரூபித்தாலும் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். فأرسلنا عليهم الطوفان والجراد والقمل والضفادع والدم آيات مفصلات فاستكبروا وكانوا قوما مجرمين. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு நாங்கள் வெள்ளத்தை அனுப்பினோம், வெள்ள பிரளயம், வல் ஜராத் வட்டுக்கிளி, வல் கும்மல், கும்மல் என்கின்ற ஒரு பூச்சி பேன் இருக்கலாம், இவ்வாறு பல அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நாம் 4 அத்தாட்சிகளை பார்த்து விட்டோம். என்ன 4 அத்தாட்சிகள்? கைத்தடி, கையை வெளியில எடுக்கிற பொழுது அது இலங்குவது, அதே போன்று அவர்களுக்கு பஞ்சம், அதே போன்று இன்னொரு அத்தாட்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விளைச்சல்களில் குறைவு. இங்கே இன்னும் சில அத்தாட்சிகளை, இன்னும் 5 அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். அதில் ஒன்று அத்தூஃபான். இந்த அத்தாட்சிகள் எல்லாம் அடுத்தடுத்ததாக வந்தது. ஒவ்வொரு அத்தாட்சிகள் வருகிற பொழுதும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், மூசா நபி இடத்திலே வந்து என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்பதை எல்லாம் நாம் பின்னால் பார்ப்போம். முதலாவது துஃபான், வெள்ளப்பிரளயம். நைல் நதியின் நீர்மட்டம் அதிகரித்து அவர்களுக்கு பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் அவர்களது பயிர் பச்சைகள் அழிந்து போன. வல் ஜராத், அடுத்ததாக வட்டுக்கிளி. வட்டுக்கிளி கூட்டம் கூட்டமாக வந்து அவர்களது விளைச்சல்களை, விளைநிலங்களை அப்படியே வேட்டையாடியது. இதனால் அவர்களுக்கு விளைச்சல்கள் இல்லாமல் போனது. வல் கும்மல், இன்னொரு கட்டத்திலே அல்லாஹு தஆலா கும்மலை கொடுக்கின்றான். இதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா விளக்கத்திலும் சுருக்கம் என்னவென்றால், ஏதோ ஒரு சிறிய ஒரு உயிரினம், அது பேனாக இருக்கலாம், அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதனால் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இன்னொரு கட்டத்திலே
தவளைகள், எல்லா இடத்திலும் தவளை, பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் தவளை. அவர்களுடைய பாத்திரங்களை திறந்தால் தவளை, வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அவர்களுடைய வீட்டுக்குள் தவளைகள். அடுத்ததாக தம், இரத்தம். அவர்களது தண்ணீர்கள் எல்லாம் இரத்தமாக மாறியதாக வரலாறு சொல்கிறது. எல்லா இடத்திலும் இரத்தம். எனவே இப்படி தெளிவான சோதனைகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத், தெளிவான சோதனைகள். இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த சோதனைகள் தான் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் ஃபஸ்தக்பரு, என்ன செய்தார்கள்? பெருமை அடித்தார்கள். வகானு கௌம முஜ்ரிமீன், அவர்கள் பாவி கூட்டமாக இருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய பெருமைக்கும் காரணம். இதை மறுத்ததற்கு காரணம் அவர்கள் பாவிகள். எனவே அல்லாஹு தாலா பாவிகளுக்கு வழிகாட்டுவதில்லை. மனமுரண்டாக செயல்படுபவர்களுக்கு அல்லாஹு தாலா நேர்வழியை கொடுப்பதில்லை. வலம்மா வகா அலைஹிமுர் ரிஜ்ஸ், தொடர்ந்து அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் ஆராஃபுடைய இந்த ஆயாக்களை சொல்கிறான். வலம்மா வகா அலைஹிமுர் ரிஜ்ஸ் காலு யா மூஸா துஉ லனா ரப்பக பிமா அஹித இன்தக், அவர்களுக்கு தண்டனை வந்தபோது, இவ்வாறான சோதனை அல்லாஹு தாலா கொடுத்த போது, அவர்கள் மூசா நபியை பார்த்து என்ன சொன்னார்கள்? மூசாவே, உம்முடைய ரப்பை பிரார்த்திப்பீராக, அவரிடத்திலே எங்களுக்காக வேண்டுவீராக. பிமா அஹித இன்தக, உமக்கு அவன் அளித்த வாக்கின் பிரகாரம் அவனை அழைக்குமாறு, பிரார்த்தனை செய்யுமாறு, அதன் மூலமாக வேதனையை தடுப்பதாக, எங்களை விட்டும் வேதனையை தடுப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை கொண்டு மூசாவே எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நீர் அவ்வாறு பிரார்த்தனை செய்தால் நாங்கள் திருந்து விடுவோம். இதை நீக்கினால் லஇன் கஷஃப்த அன்ன ரிஜ்ஸ், இந்த தண்டனையை எங்களை விட்டும் மூசாவே நீங்கள் இல்லாமல் செய்து விட்டால், உங்களுடைய பிரார்த்தனை மூலமாக லனுமினன்ன லக், உங்களை நாங்கள் நம்பி விடுவோம், உங்களை நாங்கள் ஈமான் கொண்டு விடுவோம். இவர்களுடைய கோரிக்கையை பாருங்கள். மூசா நபி இடத்திலே இவ்வாறான ஒவ்வொரு சோதனை வருகிற பொழுதும் வந்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், நீங்கள் இந்த தண்டனையை எங்களை விட்டும் நீக்கிவிட்டால் நாங்கள் உங்களை நம்புவோம். வலனுர்சிலன்ன மஅக பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களை உங்களோடு அனுப்புவோம். ஃபிரௌனோடு சேர்ந்து ஃபிரௌனுடைய பிரமுகர்கள், முக்கியமானவர்கள் என்ன செய்தார்கள்? ஈமான் கொள்ளாது மட்டுமல்லாமல் பனு இஸ்ரவேலர்களையும் தடுத்து வைத்திருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து செல்வதற்காக அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அதுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த தண்டனையை நீங்கள் நீக்கினால் இந்த ரெண்டையும் நாங்கள் உங்களுக்கு செய்வோம், நாங்கள் மூமின்களாக மாறிவிடுவோம், நாங்கள் பனு இஸ்ரவேலர்களை உங்களோடு அனுப்பிவிடுவோம் என்று சொல்கிறார்கள். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹுமுர் ரிஜ்ஸ இலா அஜலின், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் தண்டனையை நீக்குகின்ற பொழுது, இலா அஜலின் ஹும் பாலிகூஹு இதா ஹும் யம்குதூன், அவர்கள் வாக்குறுதியை மீறுவார்கள், ஈமான் கொள்ளவும் மாட்டார்கள், பனு இஸ்ரவேலர்களை மூசா நபியோடு அந்த எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கு அனுப்பி வைக்கவும் மாட்டார்கள். அல்லாஹு தாலா சூரத் தாஹாவுடைய 56வது ஆயாவில் சொல்கிறான், வலகத் அரைனாஹு ஆயாத்தினா குல்லஹா, எங்களுடைய அனைத்து அத்தாட்சிகளையும் அவனுக்கு நாங்கள் காண்பித்தோம், ஃபிரௌனுக்கு. ஃபகذب வஅபா, அவன் பொய்ப்பித்தான், மறுத்து விட்டான். சூரத்து நம்லில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 13-14வது ஆயத்தில், ஃபலம்மா ஜாஅத்ஹும் ஆயாத்துனா முப்சிரா, எங்களுடைய அத்தாட்சிகள் தெளிவாக அவர்களிடத்திலே ஃபிரௌனிடத்தில் மட்டுமல்ல அவர்களுடைய கூட்டத்தாரிடத்திலும் வந்த பொழுது, காலு ஹாதா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியம் என்று சொன்னார்கள். வஜஹது பிஹா வஸ்தைகனத் அன்ஃபுஸுஹும் துல்மன் வஉலுவா, எப்படி மறுத்தார்கள் தெரியுமா? மறுத்தார்கள், ஆனால் வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அது உண்மையானது என்று உறுதி கொண்டிருந்தது, இந்த சந்தேகம் கூட இருக்கவில்லை, இதான் சத்தியம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும், ஆனால் ஏன் மறுத்தார்கள்? துல்மன், அநியாயமாக, வஉலுவன், பெருமையாக, அகங்காரமாக. ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், பார்ப்பீராக எவ்வாறு கேடு விளைவிப்பவர்களின் மோசமான இறுதி முடிவு இருந்தது. எனவே கேடு விளைவிப்பவர்கள் அவர்கள் செய்கிற நேரத்தில் அது இன்பமாக அவர்களுக்கு இருக்கலாம். அவர்கள் தெரிந்து தெரிந்து அநீதி இழைக்கிற பொழுது, தெரிந்து தெரிந்து சத்தியத்தை மறுக்கின்ற பொழுது, ஆனால்
அதனுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். இறுதி முடிவு மிக மோசமாக இருந்தது. அவர்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு அத்தாட்சி வருகிற பொழுதும் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா சூரத்து ஸுஹ்ருஃபுடைய 47வது ஆயாவிலிருந்து விவரிக்கிறான். فَلَمَّا جَاءَهُم بِآيَاتِنَا إِذَا هُم مِنْهَا يَضْحَكُونَ. எங்களுடைய அத்தாட்சிகளை மூசா கொண்டு வந்த பொழுது அவர்கள் அதை பார்த்து சிரித்தார்கள், நையாண்டி செய்தார்கள், கேலி பண்ணினார்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து. وَمَا نُرِيهِم مِّنْ آيَةٍ إِلَّا هِيَ أَكْبَرُ مِنْ أُخْتِهَا. நாங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு அத்தாட்சியையும் காட்டினாலும் அது அதற்கு முன்னால் வந்த அத்தாட்சியை விட பெரியதாக இருந்தது. ஒவ்வொரு அத்தாட்சியும் மூசா நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹு தாலா தான் இந்த அத்தாட்சிகளை கொடுக்கின்றான், அவர்கள் கொண்டு வந்திருப்பது சத்தியம் என்பதற்கான ஆதாரங்களாக இருந்தன. அற்புதங்கள், அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு அற்புதங்களை கொடுக்கிறான். அதனை குர்ஆன் ஆயாத் என்று சொல்லும். ஒன்றை விட ஒன்று பெரிய அத்தாட்சியாக இருந்தது. இவற்றை நாம் அவர்களுக்கு காண்பித்தோம். وَأَخَذْنَاهُمْ بِالْعَذَابِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வேதனையை கொண்டு அவர்களை நாங்கள் பிடித்து கொண்டோம். அல்லாஹு தாலா இதனை ஒரு தண்டனையாக அவர்களுக்கு கொடுத்தான், சிறிய சிறிய தண்டனையாக. 9 அத்தாட்சிகளை அல்லாஹு தாலா கொடுத்ததாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதை பற்றித்தான் இங்கேயும் அல்லாஹு தாலா சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَقَالُوا يَا أَيُّهَا السَّاحِرُ ادْعُ لَنَا رَبَّكَ بِمَا عَهِدَ عِندَكَ إِنَّا لَمُهْتَدُونَ. சூனியக்காரரே, மூசா நபியை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? சூனியக்காரரே, உம்முடைய இரட்சகனிடத்திலே பிரார்த்தனை செய்வீராக, உமக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நாங்கள் நேர்வழி பெறுகிறோம். இந்த தண்டனையை நீக்கிவிட்டால், இந்த சோதனையை நீக்கிவிட்டால் நாங்கள் நேர்வழிக்கு வந்து விடுகிறோம். ஏற்கனவே அல்லாஹு தாலா முன்னர் ஓதிய நாம் அந்த ஆயாவிலும் சொல்லியிருந்தார். இதே போன்று சூரத் ஸுஹ்ருஃப்லையும் இதை சொல்கிறான். فَلَمَّا كَشَفْنَا عَنْهُمُ الْعَذَابَ إِذَا هُمْ يَمْكُثُونَ. அவர்களை விட்டும் நாம் வேதனையை நீக்கிய போது அவர்கள் வாக்கு மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வளவு தண்டனைகள், இவ்வளவு வேதனைகள், அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியிருந்தாலும் அவர்கள் மாறவே இல்லை. வேதனைகள் இருக்கிற நேரத்தில் மாத்திரம் மூசா நபி அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு சொல்வார்கள், வாக்குறுதி கொடுப்பார்கள். அதனை மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், நீக்கிவிடுவார்கள். அல்லாஹுடைய உதவியால் அல்லாஹ் நீக்கிவிடுவான். ஆனால் இவர்கள் திரும்பவும் பழைய நிலைமைக்கு போய்விடுவார்கள். ஃபிரௌன் தனது சமுதாயத்தை பார்த்து என்ன சொல்லிக் கொண்டிருந்தான்? இந்த சூறாவில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான். வனாதா ஃபிரௌனு ஃபீ கௌமிஹி. ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்திலே மக்களை பார்த்து அழைத்து என்ன சொல்கிறான்? யா கௌம், யா கௌம், என் கூட்டத்தாரே, அலைஸ லீ முல்கு மிஸ்ர். எனக்கு இந்த எகிப்தின் ஆட்சி என்னுடைய கையில் இல்லையா? எனக்கே உரியது, நான் தான் இந்த எகிப்தை ஆட்சி செய்கிறேன். வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி. இந்த ஆறுகள் எனக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கின்றன. என்னுடைய ஆட்சிக்கு கீழால் இந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நான் ஆட்சி செய்கிற பிரதேசத்திலே இந்த அழகான ஆறுகள் இருக்கின்றன. அஃபலா துப்சிரூன். நீங்கள் சிந்திக்கவில்லையா? இது ஃபிரௌன் மக்களை ஏமாற்றுகின்ற, திசை திருப்புகின்ற, சத்தியத்தை விட்டும் அவர்களை தடுக்கின்ற முறை. அம் அன கைருன் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். இந்த இழிவான மனிதரை விட, யாரை பார்த்து? மூசா நபியை பார்த்து. ஏன்? அவரிடத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை, பனு இஸ்ரவேலை சேர்ந்த ஒருவர். எனவே இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒருவரை விட அவரால் தன்னுடைய பேச்சை தெளிவுபடுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நிலையிலே நான் அவரை விட சிறந்தவன் இல்லையா? ஃபிரௌன் இப்போது என்ன சொல்கிறான்? நான் ஆட்சியாளன், அரசன், எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நான் இந்த இழுநிலையில இருக்கின்ற
மூசாவை விட அவரால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. மூசா நபி அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு உதவியாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். மிக நீண்ட காலம் அவர்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழவில்லை. அவர்களுடைய பாசையிலிருந்து தூரமாக இருந்தார்கள். என்றாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார். எனவே அவரை விட நான் சிறந்தவன் இல்லையா? فلولا ألقي عليه أسورة من ذهب أو جاء معه الملائكة مقترنين. தங்கத்தினாலான காப்புகள், வளையங்கள் அவருக்கு கொடுக்கப்படக்கூடாதா? அவர் மீது போடப்படக்கூடாதா? அவு ஜாஅ மஅஹுல் மலாயிகத்து முக்தரினீன், அல்லது வானவர்கள் அவரோடு சேர்ந்து வரக்கூடாதா? இதெல்லாம் அவர்கள் அத்தாட்சிகளை பார்த்ததற்கு பிறகும் ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? இவர் உண்மையாகவே நபியாக இருந்தால், இறை தூதராக இருந்தால், இவருக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்பட வேண்டும். ஃபிரௌனுடைய சமுதாயத்திலே வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது அவர்களுடைய கைகளிலும் சந்துகளிலும் காப்புகள் அணிந்திருப்பார்கள். மேற்கைகளிலும் சாதாரணமாக காப்பு அணிகிற அந்த இடங்களிலும் காப்படைந்திருப்பார்கள் தங்கத்திலான. இது அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு அடையாளமாக அவர்கள் வைப்பார்கள். அதை போன்று ஃபிரௌன் நினைத்தான் என்னவோ, அவருக்கு தங்க காப்புகள் கொடுக்கப்படக்கூடாதா? அவு ஜாஅ மஅஹுல் மலாயிகத்து முக்தரினீன், அல்லது வானவர்கள் அவரோடு சேர்ந்து வந்து வரக்கூடாதா? இப்படியெல்லாம் வந்தால் அவரை நாங்கள் நம்பிவிடலாம். அப்படி வந்தாலும் நம்ப மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒரு வாதத்துக்காக இவ்வாறு அத்தாட்சிகளை கேட்பார்கள். فَاسْتَخَفَّ قَوْمَهُ فَأَطَاعُوهُ. ஃபிரௌன் தன்னுடைய கூட்டத்தாரை மடமையாக்கினான். அவர்களும் அவனுக்கு கட்டுப்பட்டார்கள். தன்னுடைய கூட்டத்தாரை அற்பமாக, அறிவிலிகளாக அவன் பார்த்து அவனுடைய இந்த கதைகளை சொன்னான். அவர்களும் அவனுக்கு கட்டுப்பட்டார்கள். ஏன் இப்படி கட்டுப்படுகிறார்கள்? ஏன் அவர்கள் சிந்திக்க கூடாதா? அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், காரணம் இன்னஹும் கானு கௌமன் ஃபாசிகீன். அவர்கள் மோசமான கூட்டமாக, மாறு செய்கிற கூட்டமாக, பாவி கூட்டமாக இருந்தார்கள். எனவே அதனால் அந்த இந்த பாவிகள் கட்டுப்பட்டார்கள், ஒத்துப்போனார்கள். அல்லாஹு தாலா இவ்வாறு தான் செய்வான். கதாலிக நுவல்லி பஅத ظالمين بعضا. அநியாயக்காரர்கள் ஒருவரை அல்லாஹு தாலா என்ன செய்து விடுவான்? அதிகாரம் செலுத்துவதற்கு ஆக்கிவிடுவான். ஏனென்றால் ஒரு சமுதாயத்துக்கு வருகிற ஆட்சியாளன் அநியாயக்காரனாக இருந்தால் அந்த சமுதாயம் அப்படி மோசமான நிலையில இருக்கிறது, அநியாயம் செய்கிற சமுதாயமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏற்ற ஆட்சியாளர்களை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் என்பது அந்த ஆயாவிலிருந்து நாம் விளங்குகின்ற விளக்கம், தெரியக்கூடிய விஷயம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தாலா சூரத்து ஹூதுடைய 96, 97வது ஆயாக்களில் சொல்கிறான், வலகத் அர்சல்னா மூசா பிஆயாத்தினா வசுல்தானின் முபீன். மூசாவை நாங்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை கொண்டும் தெளிவான ஆதாரத்தை கொண்டும் அனுப்பி வைத்தோம். இலா ஃபிரௌன வ மலஹி, ஃபிரௌனிடமும் அவனுடைய கூட்டத்தாரிடமும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபத்தபஉ அம்ர ஃபிரௌன். அந்த கூட்டம் ஃபிரௌனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். ஃபிரௌனுடைய விடயத்தை பின்பற்றினார்கள். வமா அம்ரு ஃபிரௌன பிரஷீத். ஃபிரௌனுடைய விடயம் நல்லதாக, சரியானதாக, நேர்த்தியானதாக இருக்கவில்லை. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு கட்டத்திலே வருகிறான். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு தன் சபையோரிடத்திலே ஆலோசனை செய்கிறான். அவர்களிடத்திலே தன்னிடம் இருக்கக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துகிறான். எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா சூரத்து காஃபிருடைய 26வது ஆயாவிலிருந்து சொல்கிறான். சூரத்து காஃபிர் 40வது அத்தியாயம். வகால ஃபிரௌனு தரூனி அக்துலு மூசா. ஃபிரௌன் சொல்கிறான், மூசாவை கொலை செய்வதற்கு என்னை விடுங்கள். யாரோ அவரை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் போலும், அல்லது யாராவது அவருடைய அரசவையிலே மூசாவை கொலை செய்யக்கூடாது, கொலை செய்வதால் பாதிப்பு இருக்கிறது என்று ஆலோசனை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? தரூனி அக்துலு மூசா, மூசாவை கொலை செய்வதற்கு என்னை விடுங்கள். வலியது ரப்பஹு, அவர் தன்னுடைய ரப்பை, இரட்சகனை அழைத்து கொள்ளட்டும், தன்னை காப்பாற்றிக் கொள்ளட்டும். இன்னி அஹாஃபு அய்யுபத்தில தீனக்கும். காரணம் என்ன? ஏன் கொலை செய்ய வேண்டும் மூசாவை? இன்னி அஹாஃபு அய்யுபத்தில தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அவர் மாற்றி விடுவார் என்று நான் பயப்படுகிறேன்.
அவ் யுத்ஹிர ஃபில் அர்தில் ஃபஸாத், அல்லது இந்த பூமியிலே அவர் கேடு விளைவிப்பார் என்று நான் பயப்படுகிறேன். என்ன ஆச்சரியம்! மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேடு விளைவிப்பவர்கள். இவனோ இந்த பூமியிலே இஸ்லாஹ், சீர்திருத்தம் செய்கிறவன். எப்படி மக்களை வழிகேடர்கள், அநியாயக்காரர்கள் திசை திருப்புகிறார்கள் என்று பாருங்கள். அதை கேட்பதற்கும் ஆள் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே ஃபசாது செய்து விடுவார்கள். யார் பனு இஸ்ரவேலர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? யார் அவர்களை அடிமையாக்குகிறார்கள்? சுப்ஹானல்லாஹ்! எவ்வளவு ஒரு ஆச்சரியமான பேச்சு! உங்களுடைய மார்க்கத்தை அவர் மாற்றி விடுவார். அதாவது ஓரளவுக்கு சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், இவர்களுடைய மார்க்கம் அல்ல, அதை மாற்றுவார் என்று பயப்படுகிறேன் என்றால் நியாயம். பூமியிலே அவர் கேடு விளைவிப்பார், அதனை வெளிப்படுத்துவார் என்பது எந்த அளவுக்கு நியாயம்? இதையும் அந்த மோசமான கூட்டம் கேட்டுக்கொண்டிருந்தது. வகால மூசா இன்னி உத்து பிரப்பி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய இந்த அச்சுறுத்தலுக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறார்கள்? இன்னி உத்து பிரப்பி வ ரப்பிக்கும் மின் குல்லி முதக்கப்பிரின் லா யுமினு பியௌமில் ஹிசாப். அல்லாஹ்வே, அதாவது நான் என்னுடையவும் உங்களுடையவும் ரப்பிடத்திலே பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். மின் குல்லி முதக்கப்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருவனிடமிருந்தும், லா யுமினு பியௌமில் ஹிசாப், கேள்வி கணக்குடைய மறுமை நாளை ஈமான் கொள்ளாத, விசுவாசிக்காத, பெருமை அடிக்கிற ஒவ்வொருவரிடமிருந்தும் உங்களுடைய ரப்பிடமும் என்னுடைய ரப்பிடமும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், பாதுகாப்பு பெற்றுக்கொள்கிறேன், தேடிக்கொள்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருந்த அடியாராக அவர்கள் இருந்தார்கள். அதே போன்றுதான் மூமின்களும். நாங்கள் சற்று முன்னர் பார்த்தோம், ஃபிரௌன் மூமின்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்தில் அவர்களும் துஆ கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ரப்பனா லா தஜ்அல் ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்துக்கு எங்களை அநியாயக்கார கூட்டத்தினால் நாங்கள் சோதிக்கப்படுகிறவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. இவ்வாறு தான் நாம் ஒரு அநீதி இழைக்கப்படுகிற சமுதாயத்திலே வாழ்ந்தால், ஆட்சியாளர்களால், மக்களால், நாங்கள் இந்த துஆவை கேட்க முடியும். ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன் வ நஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், உன்னுடைய அருளை கொண்டு காஃபிர் கூட்டத்திடமிருந்து எங்களை காப்பாற்றிவிடு. இவ்வாறு கேட்டதனால் தான் பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடமிருந்து இறுதியாக காப்பாற்றிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்திலும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். ஃபிரௌனுடைய இந்த பேச்சை அவர்களுடைய சபையோர்கள் ஏற்றுக்கொண்டாலும், அங்கே இருந்த ஒரு மனிதர் ஃபிரௌனுடைய உயர் சபையை சேர்ந்தவர், ஆனால் அவர் மூமின், ஈமானை மறைத்து கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். வகால ரஜுலும் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய ஆள் குடும்பத்தைச் சேர்ந்த, கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு மூமினான மனிதர் சொல்கிறார். யக்துமு ஈமான, தன்னுடைய ஈமானை மறைத்து கொண்டு சொல்கிறார். ஈமானை வெளிப்படுத்தவில்லை. நான் மூசாவை ஈமான் கொண்டு விட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. சொல்லாமல் அவர் ஒரு நடுநிலைவாதி பேசுவதை போன்று அவர்களுக்கு, அந்த ஃபிரௌன் மூசா நபி அவர்களை கொலை செய்வதற்கு ஆலோசிக்கின்ற பொழுது அவர் கருத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அத்தக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்காக ஒரு மனிதரை கொலை செய்கிறீர்களா? இதை யார் சொன்னார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உக்பத் இப்னு முய்த், அபூபக்கர் நபி அவர்களுடைய கழுத்தை நொறுக்கி போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உக்பத் இப்னு முய்த்தை தள்ளிவிட்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள். அத்தக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக ஒருவரை நீங்கள் கொலை செய்கிறீர்களா என்று கேட்டார்கள். இதைத்தான் அந்த மூமினும் கேட்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தியவராக சொன்னார்கள். அவர்கள்தான் சிறந்த மனிதர் நபிமார்களுக்கு பிறகு. இங்கே இந்த மனிதரும் தன்னுடைய ஈமானை மறைத்து கொண்டு சொல்கின்றார். என்ன சொல்கிறார்? வகத் ஜாஅக்கும் பில் பய்யினாத்தி மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து அவர் உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை, இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை மூசா கொண்டு வந்திருக்கிறார். வையகு காதிபன், அவர் பொய்யராக இருந்தால், அவர் உண்மையாளர் என்று இங்கே சொல்லவில்லை. ஏன் பொய்யராக இருந்தால் அப்படி என்று சொல்கிறார் என்றால், அவர்
நான் மூசாவை ஈமான் கொண்டு விட்டேன் என்பதை முழுமையாக வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஐயகு காதிபன், மூசா பொய்யராக இருந்தால் ஃபஅலைஹி கதிபு, அவருடைய பொய் அவரையே சாரும், அது அவருக்கு எதிராகவே அமையும். வய்யகு சாதிகன் யுசிபுக்கும் பஅதுல்லதி யஇதுக்கும், அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் வாக்களிக்கின்ற, எச்சரிக்கின்ற, அச்சுறுத்துகின்ற சில தண்டனைகள் உங்களுக்கு சேரும். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கத்தாப், நிச்சயமாக அல்லாஹ் எவர் வரம்பு மீறுகிறாரோ, பொய்யுரைப்பாரோ, அப்படியானவருக்கு வழிகாட்ட மாட்டான். இந்த மூசா அப்படியான இருந்தால் அவர் தோல்வி அடைவார். இவர் என்ன சொல்கிறார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே பல வெற்றிகளை கண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். இவர்களுக்கு இவர் விளங்காமல் உணர்த்துகிறார். எனவே நீங்கள் மூசாவை கொலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் பொய்யராக இருந்தால் அவருடைய பொய் அவருக்கு எதிராகவே மாறிவிடும். அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் சொல்கிற தண்டனைகள் உங்களை வந்தடையும். எனவே அவர் பொய்யராக இருந்தால் நிச்சயமாக இறைவன் அவருக்கு வழிகாட்ட மாட்டான், அவர் நஷ்டமடைவார். பொய்யருக்கு அல்ல இறைவன் வழிகாட்டுவதில்லை, அளவு கடந்து செல்பவரை இறைவன் வழிகாட்டுவதில்லை என்று அவர் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். இதை கேட்ட ஃபிரௌன் அவர் இன்னும் தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், யா கௌம், யா கௌம், என்னுடைய கூட்டத்தாரே, லக்குமுல் முல்குல் யௌமல் வாஹிரீன ஃபில் அர்த், இன்று உங்களிடத்திலே ஆட்சி அதிகாரம் இருக்கிற இந்த பூமியிலே நீங்கள் மிகைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஃபமன் யன்சுருனா மின் பஅஸில்லாஹி இன் ஜாஅனா, அல்லாஹ்வுடைய தண்டனை, இறைவனுடைய தண்டனை எங்களிடத்திலே வருகிற பொழுது யார் வந்தால் யார் எங்களை காப்பாற்றுவார், யார் எங்களுக்கு உதவி செய்வார்? மூசா சொல்வது ஒருவேளை உண்மையாக இருந்தால் யார் எங்களுக்கு உதவி செய்வார்? அப்போது நாம் என்ன செய்ய முடியும்? இதை கேட்டுக்கொண்டிருந்த ஃபிரௌன் அந்த சபையிடத்திலே என்ன சொல்கிறான் என்றால், மக்களுடைய கருத்து மாறிவிடக்கூடாது. قال فرعون ما أريكم إلا ما أرى وما أهديكم إلا سبيل الرشاد, நான் எதனை சரியாக காண்கிறேனோ அதைத்தான் நான் உங்களுக்கும் காண்பிக்கிறேன். وما أهديكم إلا سبيل الرشاد, மிகச் சரியான வழியைத்தான் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று ஃபிரௌன், நான் சொல்வதுதான் சரி என்ற மமதையோடு பேசுகிறான். وقال الذي آمن يا قوم, ஈமான் கொண்ட அந்த மனிதர் என்ன சொல்கிறார்? என் கூட்டத்தாரே, இன்னி அகாஃபு அலைக்கும் மித்ல யௌமில் அஹ்ஸாப், பல கூட்டங்களுடைய நாளை போன்ற ஒரு நாள் உங்களுக்கு வருவதை நான் பயப்படுகிறேன். அதாவது வரலாற்றிலே நபிமார்களுடைய அந்த வரலாற்றிலே நடந்த நிகழ்வுகளை அவர் ஞாபகப்படுத்துகிறார். பல சமுதாயங்களுக்கு இறை தூதர்கள் வந்து அந்த இறை தூதர்கள் சொன்ன செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். இப்படியான ஒரு நாளை நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். மிஸ்ல தஅபி கௌமி நூஹின் வஆதின் வஸமூத், நூஹ் நபியுடைய கூட்டம், ஆது சமுதாயம், சமூது சமுதாயம், வல்லதீன மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கெல்லாம் வந்தது போன்ற தண்டனைகள் உங்களுக்கு வருவதை நான் பயப்படுகிறேன். வமல்லாஹு யுரீது துல்பன் லில் இபாத், அல்லாஹ் இறைவன் அடியார்களுக்கு அநீதி இழைப்பதை விரும்புவதில்லை. அடியார்களுக்கு அல்லாஹு தாலா அநீதி இழைக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. அடியார்கள் தான் உண்மையிலே தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள். தொடர்ந்து அந்த மனிதர் சொல்கிறார், வயா கௌமி இன்னி அகாஃபு அலைக்கும் யௌமத் தனாத், என் கூட்டத்தாரே, உங்களுக்கு நான் ஒருவருக்கொருவர் அழைத்துக் கொள்கிற அந்த நாளை பயப்படுகிறேன். மறுமை நாளை பற்றி சொல்கிறார். இந்த உலகத்திலும் உங்களுக்கு தண்டனை வரலாம், மறுமையிலும் உங்களுக்கு தண்டனை வரலாம். எனவே அப்படியான ஒரு நாளில் நீங்கள் தண்டிக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன். யௌம துவல்லூன முத்பிரீன், நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடுகிற அந்த நாளில், மாலக்கும் மின் அல்லாஹி மின் ஆசிம், அல்லாஹ்விடமிருந்து உங்களை காப்பாற்றுகிற எவரும் இல்லை, இருக்க மாட்டார். வமன் யுضلில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாத், யாரை அல்லாஹு தஆலா வழிகெடுக்கின்றானோ அவருக்கு நேர் வழிகாட்டுபவர் யாரும் இல்லை. வலகத் ஜாஅக்கும் யூசுஃபு மின் கப்லு பில் பையினாத், யூசுப் இதற்கு முன்னால் உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே எகிப்திலே தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் இறை செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள், இறை தூதராக இருந்தார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலும் கூட, யூசுஃபுடைய காலத்திலும் கூட, ஃபமா ஜில்தும் ஃபி ஷக், நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள். எனவே இவர்கள், இந்த மூமினான மனிதர் முன்னர் உள்ள வேதங்களை படித்தவர்,
எகிப்தின் வரலாற்றை தெரிந்தவர். அவர் அந்த மக்களுக்கு இந்த உபதேசத்தை செய்கிறார். ஃபமா ஜில்தும் ஃபி ஷக். யூசுப் அவர்கள் மிம்மா ஜாஅக்கும் பிஹி, அவர் கொண்டு வந்ததை விடயத்திலே நீங்கள் சந்தேகத்திலே அப்போது இருந்தீர்கள். ஹத்தா இதா ஹலக், அவர் மரணித்த பொழுது குல்தும் லன் யபஅத் அல்லாஹு மின் பஅதிஹி ரசூலா, அவருக்கு பிறகு எந்த ஒரு இறை தூதரையும் அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்று நீங்கள் சொன்னீர்கள். கதாலிக யுதில்லு அல்லாஹு மன் ஹுவ முஸ்ரிஃபுன் முர்தாப். அவ்வாறுதான் அல்லாஹு தஆலா யார் வரம்பு மீறுகிறார்களோ, அளவு கடந்து செயல்படுகிறார்களோ, யார் சந்தேகப்படுகிறார்களோ அப்படியானவர்களை வழிகெடுக்கிறான். அல்லாஹு தஆலா சந்தேகப்படுபவர்களையும் அளவு மீற நடந்து கொள்பவர்களையும் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதில்லை, அவர்களை வழிகெடுக்கின்றான். அவர்கள் மோசமாக நடக்கிற பொழுது, அவர்கள் நல்வழிக்கு தகுதியில்லாமல் நடக்கிற பொழுது அல்லாஹு தஆலாவும் அவர்களை என்ன செய்கிறான்? வழிகெடுக்கின்றான். அல்லாஹு தஆலா எல்லா அடியார்களுக்கும் நலவை கொடுக்கின்றான், நல்ல வழியை காட்டுகின்றான், அதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். ஆனால் மனமுரண்டாக செயல்பட்டு ஹக்கை புறக்கணிக்கின்ற பொழுது, ஹக் வருகின்ற நேரத்திலே அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா பாத்திலேயே, வழிகேட்டிலேயே அப்படியானவர்களை விட்டுவிடுகிறான். நாம் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். முதல் முறையாக நாம் சத்தியத்தை மறுக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு கூலியாக, தண்டனையாக அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குரிய வழியை செய்கின்றான். இது குர்ஆன் எங்களுக்கு பல இடங்களிலே சுட்டிக்காட்டுகிற ஒரு விடயம். தொடர்ந்து அல்லாஹு தஆலா இந்த ஆயாக்களிலே என்ன சொல்கிறான்? அல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில்லாஹி, யாருக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்ட மாட்டான்? அந்த மனிதர் சொல்லக்கூடிய உபதேசத்தில் அந்த மனிதர் என்ன சொல்கிறார்? வரம்பு மீறி வரம்பு மீறக்கூடியவர்கள், சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர் வழி காட்ட மாட்டான், அவர்களை வழிகெடுப்பான். எப்படியானவர்கள்? அல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில்லாஹி பிகைரி சுல்தானின் அதாஹும், தங்களிடம் வந்த ஒரு அத்தாட்சி இல்லாமல், தங்களிடம் வராத ஒன்றை வைத்துக்கொண்டு, தங்களிடம் அத்தாட்சி இல்லை, ஆதாரம் இல்லை, இப்படியான நிலையிலே அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளிலே வாக்குவாதம் புரிகிறார்கள். இப்படியானவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழிகெடுப்பான். விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா வழிகெடுப்பான். கபுர மக்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான, வஇந்தல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களிடத்திலும் மிக மோசமான ஒரு வெறுப்பான, மிகப்பெரிய ஒரு வெறுப்பான ஒரு விடயம்தான் இவ்வாறு வாதம் செய்வது. ஆதாரம் இல்லாமல், தங்களிடத்திலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே விவாதம் செய்வது, வாதிப்பது, விதண்டாவாதம் புரிவது மிக மோசமானது. அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒரு செயல். அதே போன்றுதான் அது மூமின்களிடத்திலும், நல்லடியார்களிடத்திலும் இவ்வாறு விதண்டாவாதம் புரிவது மோசமானது. கதாலிக யத்பஅ அல்லாஹு அலா குல்லி கல்பி முதக்கப்பிரின் ஜப்பார், பெருமை அடிக்கின்ற, அடக்கி ஆளுகின்ற ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலும் அவ்வாறுதான் அல்லாஹு தஆலா முத்திரை குத்தி விடுகிறான், அதனை இயல்பாக்கி விடுகிறான். எனவே நாங்கள் பயப்பட வேண்டிய என்னவென்றால், பெருமை அடித்து அகங்காரம் காட்டக்கூடியவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா முத்திரை குத்தி விடுகிறான். அவர்களுக்கு எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே ஏறாது. ஃபிரௌன் என்ன சொன்னான் என்றால், தன்னுடைய மந்திரி ஒருவர், ஹாமான், மிக முக்கியமான ஒருவர், அவரை பார்த்து இந்த மூசா நபியுடைய பிரச்சாரத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், வகால ஃபிரௌன் யா ஹாமான் இப்னி லி ஸர்ஹா, ஹாமானே எனக்கு ஒரு பெரும் கோபுரத்தை கட்டு, லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப், நான் அந்த வழிகளால் சென்று, அஸ்பாப் அஸ்ஸமாவாத், வானங்களுக்குரிய வழிகளால் நான் சென்று வானத்தை போய் பார்க்க வேண்டும். ஃபஅத்தலிஅ இலா இலாஹி மூசா, மூசாவுடைய கடவுளை நான் போய் பார்க்க வேண்டும். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வணக்கத்துக்குரியவனை, இறைவனை நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். இதற்காக ஒரு கோபுரத்தை தனக்கு கட்டுமாறு ஹாமானிடத்திலே ஃபிரௌன் சொல்கிறான். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவன் வானங்களுக்கு மேலால் இருக்கிறான், படைப்புகளுக்கு மேலால் இருக்கிறான் என்று பிரச்சாரம் செய்திருப்பார்கள். அதனால் தான் இவன் என்ன சொல்கிறான்? நான் மூசாவுடைய இறைவனை பார்க்க வேண்டும். எங்கே? வானத்துக்கு மேலால் போய் பார்க்க வேண்டும். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் வானத்துக்கு மேலே இருக்கிறார் என்று சொன்னதனால் தான்
இவன் இவ்வாறு ஃபிரௌன் இவ்வாறு சொல்கிறான். இல்லை என்றால் இவ்வாறு சொல்ல மாட்டான். وَإِنِّي لَأَظُنُّهُ كَاذِبًا மூசா பொய்யனாக இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். وَكَذَلِكَ زُيِّنَ لِفِرْعَوْنَ سُوءُ عَمَلِهِ இவ்வாறு தான் ஃபிரௌனுக்கு அவனுடைய கெட்ட செயல் அலங்காரமாக அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அலங்கரித்து காண்பிக்கப்பட்ட وَصُدَّ عَنِ السَّبِيلِ நேர்வழியை விட்டு அவன் தடுக்கப்பட்டான். وَمَا كَيْدُ فِرْعَوْنَ إِلَّا فِي تَبَابٍ ஃபிரௌனுடைய சதிகள் வெறும் அழிவையே சந்தித்தன. ஃபிரௌனுடைய சதிகள் வெறுமனே வீணாக போய்விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வீணே தவிர வேறொன்றும் இல்லை. எனவே இவ்வாறு ஃபிரௌன் தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் செய்தான். ஆனால் எல்லா முயற்சிகளும் இறுதியிலே வீணாக போய்விட்டது. ஃபிரௌன் என்ன சொன்னான் தன் மக்களை பார்த்து? அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸுடைய 38வது ஆயத்திலே சொல்கிறான். وقال فرعون ايها الملأ ما علمت لكم من اله غيري கூட்டத்தாரே, சபையோரே, என்னை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு யாரும் உங்களுக்கு இருப்பதாக நான் அறியவில்லை. மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி எனவே நான் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். என்னை தவிர வேறு யார் வணங்குவதற்கு தகுதியாக இருக்கிறார்? அப்படி எதுவும் நான் அறியவில்லையே. ஃபௌகித் லி யா ஹாமானு அல தீனி ஹாமானே, களிமண்ணினால் எனக்கு ஒரு ஃபஜ்அல் லி ஸர்ஹா ஒரு கோபுரத்தை கட்டு. லஅல்லி அத்தலிஉ இலா இலாஹி மூசா மூசாவுடைய இலாஹை நான் பார்க்கலாம் அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறி. வ இன்னி லஅظنஹு மினல் காதிபீன் அவரை நான் பொய்யர்களில் ஒருவராக பார்க்கிறேன் என்று ஃபிரௌன் தன் சபையோரிடத்திலே சொல்கிறான். ஃபிரௌனுடைய சபையைச் சேர்ந்த அந்த மூமினான மனிதருடைய உபதேசத்திற்கு பிறகு ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு என்னை விடுங்கள் என்று சொன்னவன் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பேசவில்லை. அந்த மூமினான மனிதர் வேறு என்ன சொன்னார் அப்படி என்று அல்லாஹு தாலா சூரத்துல் காஃபிர்லே தொடர்ந்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். 38வது ஆயாவிலே அல்லாஹு தாலா அந்த மனிதர் என்ன சொன்னார்? வகால் அல்லதி ஆமன் ஈமான் கொண்ட அந்த மனிதர் சொன்னார், யா கௌமி தபிஊனி அஹ்திக்கும் சபீல ரஷாத் என் கூட்டமே என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை காட்டுகிறேன், நீங்கள் என்னோடு இருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், உங்களுக்கு நான் நேர்வழியை சொல்லித் தருகிறேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார். யா கௌமி இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துனியா மதா என் கூட்டத்தாரே, இந்த உலக வாழ்க்கை வெறுமனே ஒரு இன்பம் மட்டும்தான், ஒரே ஒரு இன்பம். வஇன்னல் ஆஹிரத ஹிய தாருல் கரார் மறுமைதான் நிரந்தரமான தங்குமிடமாக இருக்கிறது, அதுதான் முழுமையான இன்பமாக இருக்கிறது, அது அழியாத இன்பமாக இருக்கிறது. மன் அமில சய்யாதன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா யார் ஒரு கெடுதி செய்கிறாரோ அவருக்கு அதை போன்ற ஒன்றே அவருக்கு கிடைக்கும், அதாவது கெடுதிக்கு கெடுதி தண்டனையாக கிடைக்கும். ومن عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن எவர் ஒருவர் ஒரு ஆணோ பெண்ணோ நற்செயல் செய்கிறாரோ அவர் ஈமான் உள்ள நிலையிலே, அவர் மூமினாக இருக்கிற நிலையிலே, இறைவனை நம்பி இருக்கிற நிலையிலே, فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ அவ்வாறானவர்கள் தான் சுவனம் நுழைவார்கள். யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப் சுவர்க்கம் என்பது என்ன தெரியுமா? யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப் அதிலே அளவே இல்லாமல் வாழ்வாதாரம் அளிக்கப்படுவார்கள். உண்ணுவதற்கு, குடிப்பதற்கு, அணிவதற்கு, தங்குவதற்கென்று அளவே இல்லாமல் கொடுக்கப்படுவார்கள். எல்லா வகையான தேவைகளும் நிறைவேற்றப்படும். وَيَا قَوْمِ مَا لِي أَدْعُوكُمْ إِلَى النَّجَاةِ وَتَدْعُونَنِي إِلَى النَّارِ என் கூட்டத்தாரே, நானோ உங்களை வெற்றியின் பக்கம் தப்புவதற்காக அழைத்து கொண்டிருக்கிறேன், தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அழைக்கிறேன், நீங்களோ என்னை நரகத்தின் பக்கம் நெருப்பின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். تَدْعُونَنِي لِأَكْفُرَ بِاللَّهِ وَأُشْرِكَ بِهِ مَا لَيْسَ لِي بِهِ عِلْمٌ என்னை அல்லாஹுவை நிராகரிப்பதற்கு நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு எந்த ஒரு அறிவும் இல்லாததை அவனுக்கு இணையாக்குவதற்கு என்னை அழைக்கின்றீர்கள், இணையாக்குமாறு என்னை அழைக்கிறீர்கள். நானோ வஅன அத்ஊக்கும் இலல் அஸீஸில் கஃபார் நானோ உங்களை யாவற்றையும் மிகைத்த மன்னிக்கக்கூடிய அல்லாஹுவின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். லா ஜரம அன்னமா ததுஊனனி இலைஹி லைஸ லஹு தஅவத்துன் ஃபித் துன்யா வலா ஃபில் ஆখিরাহ வஅன்ன மரத்தனா இலல்லாஹ் வஅன்னல் முஸ்ரிஃபீன ஹும் அஸ்ஹாபுன் நார் என்ன சொல்கிறார்?
நீங்கள் அழைக்கக்கூடிய இந்த விடயம் இம்மையிலோ மறுமையிலோ அதற்கென்று ஒரு உண்மை அங்கே இல்லை, அதற்கு யதார்த்தம் இல்லை. இதெல்லாம் ஒரு தவறான விடயம் நீங்கள் சொல்லக்கூடியது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே செல்ல இருக்கிறோம். ஆனால் யார் அளவு கடந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் நரகவாதிகள். வஅன்னல் முஸ்ரிஃபீன ஹும் அஸ்ஹாபுன் நார், அவர்கள்தான் நரகவாதிகள். ஃபஸதத்குரூன மா அகூலு லக்கும், நான் சொல்லக்கூடியதை நீங்கள் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வீர்கள், உங்களுக்கு ஞாபகம் வரும். வஉஃபவ்விது அம்ரி, என்னுடைய உபதேசம் உங்களுக்கு இப்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் ஒரு நேரத்திலே அதை உண்மை என்பதை தெரிந்து கொள்வீர்கள். வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய காரியத்தை நான் அல்லாஹ்விடமே பொறுப்பு சாட்டுகிறேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை பற்றி நன்கறிந்தவனாக இருக்கிறான். ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆதி மா மக்கரு, அவர்கள் செய்த சதிகளின் கெடுதிகளை விட்டும் அல்லாஹு தஆலா அவரை பாதுகாத்தான். ஆனால் அவர் காப்பாற்றப்பட்டார். வஹாக பிஆலி ஃபிர்அவுன ஸூஉல் அஸாப், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாருக்கு மிக மோசமான வேதனை ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரை அடைந்து கொண்டது. ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா கடலிலே மூழ்கடித்து அவர்களை மரணிக்க செய்தான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அன்னாரு யுரதூன அலைஹா குதுவன் வாஷியா, காலையிலும் மாலையிலும் நரகத்தின் மீது அவர்கள் காண்பிக்கப்படுவார்கள். அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தார், அவர்கள் இதுவரைக்கும் சொர்க்கம் நரகம் யாரும் போகவில்லை, உங்களுக்கு தெரியும். மறுமை நாளிலே தான் எல்லோரும் போவார்கள். ஆனால் சொர்க்கம் ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தாருக்கு என்ன செய்யப்படும்? நரகம் காட்டப்படும், காலையிலும் மாலையிலும். وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ أَدْخِلُوا, தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதே ஆயாவிலே, மறுமை நாள் நிகழும் போது. அப்ப இது இப்போது கொடுக்கப்படுவது மறுமை நாளுக்கு முன்னால் உள்ள தண்டனை, கபருடைய வாழ்க்கையிலே, பர்சஹுடைய வாழ்க்கையிலே உள்ள தண்டனை. وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ, மறுமை நாள் நிகழும் பொழுது, أَدْخِلُوا آلَ فِرْعَوْنَ أَشَدَّ الْعَذَابِ, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடும் வேதனையிலே நுழைவீங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை அழித்ததை பற்றி அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். சூரத்து துஹானிலே 44வது அத்தியாயத்துடைய 17வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَلَقَدْ فَتَنَّا قَبْلَهُمْ قَوْمَ فِرْعَوْنَ وَجَاءَهُمْ رَسُولٌ كَرِيمٌ, இவர்களுக்கு முன்னர் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை சோதித்தான். ஒரு கண்ணியமான ஒரு சங்கையான ஒரு தூதர் அவர்களிடத்திலே வந்தார், அது மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன் அத்து இலைய இபாதல்லாஹ், அல்லாஹுடைய அடியார்களை என்னிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், அதாவது பனு இஸ்ரவேலர்களை என் பொறுப்பில் தந்து விடுங்கள். இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதராக இருக்கிறேன். நம்பிக்கைக்குரிய தூதர் நான். அல்லாஹ் இறைவன் சொல்வதிலே நான் எதனையும் கூட்டல் குறைவு செய்யாமல் அப்படியே எத்தி வைக்கக்கூடிய ஒரு இறை தூதர். இவ்வளோ இறை தூதர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். وَأَلَّا تَعْلُوا عَلَى اللَّهِ إِنِّي آتِيكُمْ بِسُلْطَانٍ مُبِينٍ, அல்லாஹ்வின் மீதே நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள், நான் தெளிவான அத்தாட்சியை, ஆதாரத்தை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். وَإِنِّي عُذْتُ بِرَبِّي وَرَبِّكُمْ أَنْ تَرْجُمُونَ, என்னை நீங்கள் கல்லால் அடித்து கொலை செய்வதை விட்டும் நான் என்னுடையவும் உங்களுடையவும் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். இறைவன் தான் என்னை காப்பாற்றுவான், அவனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். وَإِلَّمْ تُؤْمِنُوا لِي فَاعْتَزِلُونِ, நீங்கள் நான் சொல்வதை நம்பாவிட்டால், என்னை விசுவாசிக்காவிட்டால், நீங்கள் என்னை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், என்னை விட்டும் தூரமாகிக் கொள்ளுங்கள், என்னை விட்டும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அதை விடுத்து என்னை நீங்கள் மோசமான முறையிலே அணுக வேண்டாம், என்னை நீங்கள் தண்டிப்பதற்கு அல்லது எனக்கு நீங்கள் கேடு விளைவிப்பதற்கு முயற்சிக்காதீர்கள் என்பதை சொல்கிறார்கள். ஃபதஆ ரப்பஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை, அல்லாஹுவை அழைக்கின்றார். அன்ன ஹாஉலாஇ கௌமுன் முஜ்ரிமூன், நிச்சயமாக இவர்கள் மோசமான கூட்டமாக, பாவி கூட்டமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே மூசா நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா மூசா நபியை பார்த்து என்ன சொல்கிறான்? ஃபஅஸ்ரி பிஇபாதி லைலா, இரவோடு இரவாக என்னுடைய அடியார்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். இன்னக்கும் முத்தபஊன், நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள், ஃபிரௌன் உங்களை பின்தொடர்ந்து வருவான். எனவே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நீண்ட பிரச்சாரத்துக்கு பிறகு, நீண்ட சோதனைகளை அந்த ஃபிரௌனுடைய சமுதாயத்துக்கு கொடுத்திருந்தான். அந்த சோதனைகள் எல்லாம் அவர்கள் படிப்பினை பெறவில்லை.
பனு இஸ்ரவேலர்களை அவர்கள் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். மூசா நபி அவர்களுடைய கோரிக்கைக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை. ஒவ்வொரு தண்டனை வருகிற பொழுதும் அந்த தண்டனை நீக்கிவிட்டால் நாம் பனு இஸ்ரவேலர்களை அனுப்பிவிடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். நாங்களும் ஈமான் கொள்வோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. மீறி மீறி வாக்குகளை அவர்கள் மீறி கொண்டிருந்தார்கள். திரும்ப திரும்ப வாக்கு மீறல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இறுதியாக அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு எகிப்திலிருந்து வெளியேறி செல்லுமாறு சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த கூட்டத்தாருக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இனிமேல் ஈமான் கொள்ள மாட்டார்கள், மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள், ஈமான் கொள்பவர்களை தடுக்கின்றார்கள். இப்படியான ஒரு கூட்டத்துக்கு, அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய முடியும். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த ஆயாவிலும் அல்லாஹ் தஆலா அதனை சொல்லியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு எதிராக துஆ கேட்டார்கள் என்பது இன்னொரு இடத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுதான் 10வது அத்தியாயம் சூரத் யூனுஸ் உடைய நாம் ஏற்கனவே பார்த்த வசனங்களுக்கு பின்னால் 88, 89வதிலே மூசா நபி அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பற்றி சொல்கிறான். وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا. மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, எங்கள் இரட்சகனே, நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் அலங்காரங்களையும் இந்த உலக வாழ்க்கையிலே செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய். உலகத்தை அவர்களுக்கு நீ திறந்து கொடுத்திருக்கிறாய். உலகத்தை நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக், உன்னுடைய பாதையை விட்டும் அவர்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்து செல்வங்களை வைத்து உன் பக்கம் வராமல், உன் பக்கம் மற்றவர்களை அழைக்காமல், உன்னுடைய பாதைக்கு மற்றவர்கள் வருவதை தடை செய்து கொண்டு உம்முடைய பாதை விட்டும் வழிகட்டுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பனா தொமிஸ் அலா அம்வாலிஹிம், எங்கள் இரட்சகனே, அவர்களுடைய செல்வங்களை அழித்துவிடு. வஷ்துத் அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை கடுமையாக்கிவிடு. ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அதாபல் அலீம், வன்மையான உள்ளங்களாக மாற்றி அவர்கள் நோவினை தரும் வேதனை காணும் வரையில ஈமான் கொள்ளாதவர்களாக ஆக்கிவிடு. இவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள், அநியாயக்கார கூட்டத்துக்கு எதிராக. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கால கது உஜீபத் தஅவத்துகுமா, உங்கள் இருவருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ் சொல்கிறான். பதிலுக்கு உங்கள் இருவருடைய பிரார்த்தனை, மூசாவும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்? பிரார்த்தனை செய்திருக்கிறார். அதனால் தான் என்ன சொல்வார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று. கால கது உஜீபத் தஅவத்துகுமா ஃபஸ்தகீமா, உங்கள் இருவரின் துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன, அதற்கு பதிலளிக்கப்பட்டு விட்டன. ஃபஸ்தகீமா, நீங்கள் இருவரும் நிலையாக நிறுந்து கொள்ளுங்கள். வலா தத்தபிஆனி சபீலல் லதீன லா யஅலமூன், அறிவில்லாதவர்களின், ஞானமில்லாதவர்களின் வழிமுறையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அறியாதவர்களுடைய வழிமுறையை நீங்கள் இருவரும் பின்பற்ற வேண்டாம். சரியான வழி, இறைவன் காட்டுகிற வழியிலே நீங்கள் காரியங்களை அணுக வேண்டும். அறிவில்லாதவர்களை பின்பற்றினால் அவர்கள் வழிகேட்டுக்கு கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அறிவில்லாதவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றிய, அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பற்றிய அறிவில்லாதவர்கள் மக்களை தவறாக என்ன செய்வார்கள்? வழிநடத்தி விடுவார்கள். அப்படியானவர்கள் பின்பற்றுவதற்கு தகுதியற்றவர்கள். சூரத்து ஷாராவுடைய 52வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், வஅவ்ஹைனா இலா மூசா அன் அஸ்ரி பிஇபாதி இன்னக்கும் முத்தபஊன். மூசாவுக்கு நாங்கள் இறை செய்தி அறிவித்தோம், வஹி அறிவித்தோம், என்னுடைய அடியார்களை நீங்கள் இரவோடு இரவாக அழைத்துச் செல்லுங்கள், ஆனால் நீங்கள் பின்துயரப்படுவீர்கள். அதாவது ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் உங்களை பின்துயர்ந்து வருவார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே மூசா நபிக்கு சொல்லி வைக்கின்றான். சூரத் தாஹாவிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 77வது ஆயாவிலே, வலகத் அவ்ஹைனா இலா மூசா அன் அஸ்ரி பிஇபாதி, மூசாவுக்கு நாங்கள் வஹி அறிவித்தோம், என்னுடைய அடியார்களை நீங்கள் இரவிலே அழைத்து செல்லுங்கள். ஏன் இரவிலே? ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக. அஸ்பாபுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நினைத்தால் வேறு விதத்திலும் அந்த கூட்டத்தாரை காப்பாற்ற முடியும். ஆனால் நாங்களும் முயற்சி செய்ய வேண்டும், நாங்களும் செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா விரும்புகிறான். எவ்வாறு அல்லாஹு தாலா அநியாயக்கார கூட்டத்தாருக்கு இவர்கள் அநியாயக்காரர்கள் என்று தெரிந்தும் அத்தாட்சிகளை அனுப்பி அவர்களுக்கு ஆதாரத்தை நிலைநாட்டுகிறான், அதே போன்று
அல்லாஹுடைய அடியார்களுக்கும் அல்லாஹு தாலா சோதனைகளை கொடுக்கின்றான். கஷ்டம், அவர்கள் சிரமப்பட வேண்டும், அவர்கள் செயல்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலாவுடைய வெற்றி அவர்களுக்கு வரும். எனவே அவர்கள் அஸ்பாபுகளை கவனிக்க வேண்டும். உலகத்திலே வாழ்கிற பொழுது அஸ்பாபுகளை பார்த்து அதற்கேற்ற முறையிலே புத்திசாதுரியமாக செயல்பட வேண்டும். நஸ்ரி பிஇபாதி, என்னுடைய அடியார்களை இரவிலே அழைத்து செல்வீராக. فَضْرِبْ لَهُمْ طَرِيقًا فِي الْبَحْرِ يَبَسًا لَا تَخَافُ دَرَكًا وَلَا تَخْشَى. நீங்கள் கடலிலே ஒரு வழியை இடுங்கள். கடலிலே அடித்து, கடலிலே ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு பகுதி, வழிகள் உங்களுக்கு உருவாகும், வழி உருவாகும். அந்த வழியிலே நீங்கள் செல்ல முடியும். அதிலே நீங்கள் செல்கிற பொழுது நீங்கள் ஃபிரௌன் உங்களை பின்னால் வரக்கூடிய ஃபிரௌன் உங்களை பிடித்து விடுவான் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்படியான ஒரு வழி. வலா தக்ஷா. அதே போன்று நீங்கள் கடலிலே நீரினால் மூழ்கடிக்கப்பட்டு விடுவீர்கள் என்ற பயப்படவும் தேவையில்லை. ஃபிரௌன் உங்களை பிடித்து விடுவான் என்ற பயமும் உங்களுக்கு தேவையில்லை. அப்படியான ஒரு வழியை கடலிலே நீங்கள் அடித்து உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா மூசா நபி அவர்களுக்கு சொன்னதாக சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்கள் அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள் இரவோடு இரவாக. ஆனால் இவ்வாறு புறப்பட்ட செய்தி ஃபிரௌனுக்கு பிறகு கேள்விப்படுகிறது. காலையிலே என்ன செய்கிறான் ஃபிரௌன்? தன்னுடைய ஆட்களை பல நகரங்களுக்கும் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைத்து இவர்களை பற்றி, இவர்கள் அங்கே வந்தால் இவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா, இவர்கள் மோசமானவர்கள், இவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற செய்தியை அனுப்புகிறான். சூரத்து ஷுஆராவுடைய 53வது ஆயாக்கள் எல்லாம் சொல்கிறான். அதிலிருந்து பாருங்கள். ஃபார்சல ஃபிரௌனு ஃபில் மதாயினி ஹாஷிரின். ஃபிரௌன் நகரங்களுக்கு ஆட்களை அனுப்பி வைத்து, இன்னஹா உலாஇ லஷிர்திமத்துன் கலீலூன், இவர்கள் ஒரு சிறிய கூட்டம், இந்த பனு இஸ்ரவேலர்கள் எங்களிலே ஒரு சிறிய கூட்டம், வைன்னஹும் லனா காயிதூன், அவர்கள் எங்களை வெறுப்படைய செய்த ஒரு கூட்டம், அவர்களுடைய செயல்பாடுகளினால் அவர்கள் எங்களை கோபத்துக்கு உள்ளாக்கியவர்கள் என்று பனு இஸ்ரவேலர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அனுப்பி வைக்கிறான். வஇன்னா லஜமீஉன் ஹாதிரூன், நாங்கள் அனைவருமே அவர்களிடமிருந்து கெடுதிகள் வரும் என்ற எச்சரிக்கையோடு, அச்சத்தோடு இருக்கிறோம். இந்த ஆயாவுலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபிரௌன் பல நகரங்களுக்கும் ஆட்களை, படைகளை ஒன்று திரட்டுகிற ஆட்களை அனுப்பி வைக்கிறான். ஹாஷிரின், ஹஷர். என்ன செய்வார்கள்? அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனு இஸ்ரவேலுக்கும் எதிராக ஒரு படையாக திரண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆள் அனுப்பி அவர்களிடத்தில் என்ன செய்தியை சொல்கிறான்? இன்னஹா உலாஇ லஷிர்திமத்துன் கலீலூன், இவர்கள் ஒரு சிறிய ஒரு கூட்டம், அவர்களை ஒரு பெரிய ஒரு கூட்டம் அல்ல, நாம் அவர்களை இலகுவாக அடக்கிவிடலாம், அவர்கள் ஒரு சிறிய கூட்டம் என்ற அர்த்தத்திலே சொல்கிறான். வஇன்னஹும் லனா லகாயிதூன், அவர்கள் மீது நாங்கள் கோபப்படுகிற விதத்திலே அவர்கள் எங்களோடு நடந்து கொள்கிறார்கள். வஇன்னா லஜமீஉன் ஹாதிரூன், அவர்கள் விஷயத்திலே நாங்கள் அனைவருமே எச்சரிக்கையோடு, அச்சத்தோடு இருக்கிறோம், அவர்களிடமிருந்து கெடுதிகள் வரும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறோம். எனவே அவர்களை திரும்பவும் எகிப்துக்கு அழைத்து வருகிற பணிக்காக மக்களை, படைகளை ஃபிரௌன் ஒன்று திரட்டுகிறான். அவர்களை வேறு இடங்களுக்கு செல்வதிலிருந்து தடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி. சூரத்து நஸிஆத் 79வது அத்தியாயத்திலே 22வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான். ثم أدبر يسعى, ஃபிரௌன் பின்னர் புறக்கணித்தான், பாவத்திலே அவன் விரைந்து செயல்பட்டு கொண்டிருந்தான். فحشر فنادى, தன்னுடைய கூட்டத்தார்களை, தன்னை பின்பற்றுபவர்களை அவன் ஒன்று திரட்டினான். எதற்கு? மூசா நபி அவர்களை மிகைப்பதற்கு. ஃபனாதா, அவன் மக்களிடத்திலே கூவி அழைத்தான். என்ன சொன்னான்? ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களின் மிகப்பெரிய ரப், மிகப்பெரிய இரட்சகன் நான் தான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக ஃபிரௌன் அந்த மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டான். இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த உரையிலே பார்ப்போம்.